அந்த ஐஎன்ஆர் வேல்யூயும் டாலர் வேல்யூவும் வந்து இதாகிறது. டாலர் வேல்யூலாம் உச்சத்துக்கு போயிடுச்சு. இப்படி விட்ட போடுறாருனாலே நம்ம எந்த குழியில் படுவாதாரத்தை நம்மளை கொண்டு தள்ள போகிறாங்கன்னு ஒரு பிரதமரை இப்படி சொல்லலாமா? அது இதெல்லாம் பண்ணாதீங்க, பொது போக்குவரத்துக்கு போங்கன்றாரு. அப்புறம் என்ன பிடுங்குறக்க அவர் வந்து போய் மெலோடி சாக்லேட் கொடுத்து வர்றாரு. எல்லா விலைவாசியும் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகுது. கடுமையான விலைவாசி உயர்வு வரப்போகுது, ஒரு லாக்டவுன் மாதிரி விஷயம் வரப்போகுதுன்னு சொன்னார். கச்சா எண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போருக்கு முன்னாடி $38 ஆச்சு. ஈரான் போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு, ஹர்மூஸ் வாய்க்காலை மூடினதுக்கு பிறகு, அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு பிறகு, சண்டைக்கு பிறகு சருன்னு ஏறி $118 போச்சு. 118 எங்கே இருக்குது, 40 எங்கே இருக்குது. அப்போ 3 மடங்கு உயர்ந்துச்சு. ஆனால் நம்ம தெய்வத்தின் குழந்தையான மோடிஜி வந்து ஏற்றவே இல்லை. ஏன்னு கேட்டால் இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் ஏற்றுனோம்னா கட்டாயம் தோற்றுருவோம். அதனால் மூச்சை பிடிச்சி முங்கு நீச்சல் அடித்து என்னைக்கிடா முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிருக்கேன். பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுனா எல்லா விலைவாசியும் ஏற்றும். டீசல் விலை ஏறிச்சினால எல்லாமே ஏறும். காய்கறி கொண்டு வர்றதுலேருந்து பொருள் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே ஏறும். ஒரு கடும் சரிவு இருக்கும், பெரிய பிரச்சனையாக போகுது இந்தியாவில், லாக்டவுன் வரைக்கும்லாம் போகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பீதியை கிளப்புறது, சைக்காலஜிக்கலாக ஒரு பீதியை கிளப்புறது. எப்படி அப்படின்னா, மினி லாக்டவுன் அது ஏறப்போகுது, சாவ போகிறீங்க, இது ஏறப்போகுது, பார்த்துக்குங்க, பார்த்து இருந்துக்குங்க, தங்கம் வாங்காதீங்க, அது வாங்காதீங்க, உச்சபட்சமாக மிரட்டிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு லைட்டாக இப்போ ஒரு பிட்டை போட்டு ஒரு காசை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அப்போ நல்ல வேலை லாக்டவுன்லாம் சொன்னார். அது வரைக்கும் வராமல் வந்து ஒரு தன்னுடைய சாதுரியத்தினாலையும் தன்னுடைய திறமையினாலையும் இதெல்லாம் வரவிடாமல் தடுத்து நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஏமாற்றம். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். திடீர்னு எல்லா விலைவாசியும் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் உருவாகுது. வரும்போது டீ கூட குடிச்சிட்டு வந்தேன், $12 சொன்னாங்க, இப்போ $15 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தா மளிகை சாமான் எல்லாமே கொஞ்சம் பில் அதிகமாகிற மாதிரி இருக்குது. நேற்று கூட சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தோம், எல்லாமே கொஞ்சம் அதிகம் பில் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார், ஒரு கடுமையான விலைவாசி உயர்வு வரப்போகுது, ஒரு லாக்டவுன் மாதிரி விஷயம் வரப்போகுதுன்னு சொன்னார். என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில்? அதாவது என்னென்னா, பெட்ரோல் டீசல் இதை கச்சா எண்ணெய் வாங்கி தான் ப்யூரிஃபை பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. இந்தியாவிலே ரெடி பண்ணுவாங்க. ஒரு 45 நாளைக்கு நம்ம ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு, 48 நாள் வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. அது 55 நாள் 60 நாள் ஆக்குறதுக்கான, ஸ்டாக் வைக்கிறதுக்கான வேலைகள் நடந்திருக்குன்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் போர் நடந்த காலத்திலேயே வந்து நமக்கு கச்சா எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா போருக்கு முன்னாடி $38 இருந்துச்சு. 42 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஈரான் போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு, ஹர்மூஸ் வாய்க்காலை மூடினதுக்கு பிறகு, அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு பிறகு, சண்டைக்கு பிறகு சருன்னு ஏறி $118 போச்சு. 118 எங்கே இருக்குது, 40 எங்கே இருக்குது. அப்போ 3 மடங்கு உயர்ந்துச்சு. ஆனால் நம்ம தெய்வத்தின் குழந்தையான மோடிஜி வந்து ஏற்றவே இல்லை. ஏற்றலை. ஏன்னு கேட்டால் இப்போ எலெக்ஷன் வர நேரத்தில் ஏற்றுனோம்னா கட்டாயம் தோற்றுருவோம். அதனால் மூச்சை பிடிச்சி முங்கு நீச்சல் அடித்து என்னைக்கிடா முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இப்போது பேச்சுவார்த்தைக்கு வந்தது. சரன்னு கச்சா என்ன ஒரு $20-25 இறங்கி $92 $96 இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ ஒரு ஏறினது இறங்கியிருக்கு. ஆனால் டபுள் மடங்கு ஏறிடுச்சு ஏற்கனவே இருந்ததை விட. $40 இருந்தது, $80-90 மேலே போயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிருக்காங்க. பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றுனா எல்லா விலைவாசியும் ஏறும். டீசல் விலை ஏறிச்சினால எல்லாமே ஏறும். காய்கறி கொண்டு வர்றதுலேருந்து பொருள் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே ஏறும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் லிட்டருக்கு $2 ஏற்றிருப்பாங்க. ஆம்னி பஸ்ஸில் $300 ஏற்றிடலாம். எதுக்குடா அப்படி? இதை கட்டுப்படுத்துகிற எந்த அரசுக்கும் அதை கட்டுப்படுத்த தெரியலையா, இல்லை அதுக்கான இந்த நாடே ஒரு கேடு கெட்ட ஒரு அமைப்பில் செட்டப் இருக்கிறனால அவன் ஏற்றுவான். கேஸ் கிடைக்கல, $100 ஏறி இருக்குது. டீ கடைக்காரன் $15 ஆக்கிடுவான். கேஸ் கிடச்சிச்சின்னா $12 ஆக்கணும்ல, ஆக்க மாட்டான். இந்த திருடங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஏற்றினா குறைந்த லாபத்துக்கெல்லாம் எவனுமே தொழில் பண்ணல இந்தியாவில். கொள்ளை லாபத்துக்கு தான் தொழில் பண்ணுறான். அந்த டீ பால் டீ தூள் கேஸ் எல்லாம் சேர்த்தா அது $4 கூட வராது.
ஆனால் 15 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு விற்றதே அவனுக்கு ஒரு 6 ரூபா லாபம் கிடைக்கும். இப்போ 15 ரூபாய்க்கு விற்றான்னா 9 ரூபா லாபம் கிடைக்கும், 2 ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும். அப்போ இதில் 1 ரூபாய் அவனுக்கு ஜாஸ்தி தான் லாபம். ஸோ இப்போ குறைஞ்சிது, சரி கேஸ் கிடைக்குது, இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது, சரி ரைட், இவங்களுக்கு தான் கொள்ளையடிக்கிறான். ரூரலில் பூரா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன நகரங்களில் விறகு போட்டு தான் அது. இந்த கோயம்புத்தூரில் ஒரு அடுப்பு இருக்குது, விறகு தூக்கி போட்டிங்கன்னா அழகாக கேஸ் மாதிரி ஏறியும் புகை வெளியே இது மேலே. அந்த அடுப்பு வச்சுருக்கணும் 15 ரூபாய்க்கு ஏற்றுறான், 12 ரூபான்றான். அவங்களுக்கு என்ன கொள்ளை? ஆமாம், இப்படி கொள்ளையர்கள் வந்து அரசாங்கம் மட்டும் இல்லை, மக்களும் அப்படி தான் இருக்கான், வியாபாரியும் அப்படி தான் இருக்கான், இவனும் அப்படி தான் கவர்மெண்ட்டு மக்கள் லெவலையும் மன்னன் லெவலின்ற மாதிரி போயிட்டு. ஸோ அதனை ஒட்டி தான் எல்லாமே ஏறும். ஓகே, பட் இது எங்கே போய் கட்டுப்படுத்துப்பாங்க? ஏன்னா இவர் வேற ஒரு வருஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு கடும் சரிவு இருக்கும், பெரிய பிரச்சனையாக போகுது, இந்தியாவில் லாக்டவுன் வரைக்கெல்லாம் போகும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது எப்படின்னா, ஒரு பீதியை கிளப்புறது, சைக்காலஜிக்கலாக ஒரு பீதியை கிளப்புறது எப்படி அப்படின்னா, சும்மா காய்ச்சல்னு போவான், உடனே என்ன பண்ணேன், ஐயோ கண் மஞ்சளாக இருக்குது, காது சைடில் திரும்பின மாதிரி இருக்குது, மூக்கு வீங்கின மாதிரி இருக்குது, இது இந்த காய்ச்சல் கிடையாது அப்படின்னு பீதியை கிளப்பிட்டேன். சும்மா வைரல் ஃபீவராக இருக்குது, இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட் எடுக்கும்போது பயந்துருவான், ஐயோ நமக்கு கொரோனா வந்துருச்சா, டைஃபாய்டு வந்துருச்சா, மலேரியா வந்துருச்சா, ஜன்னி வந்துருச்சா அப்படின்னு நினச்சி பீதிக்கு உச்சத்துக்கு போயிடுவீங்க. உச்சத்துக்கு போய் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டை பிடுங்கிட்டு ஒரு 4000 5000 இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்னு எழுதி கொடுத்துட்டு அடுத்த நாள் 3ஆம் நாள் வரும்போது சொல்லுவாள், மாத்திரை எழுதி கொடுத்துட்டு நல்ல வேளை தப்பிச்சிட்டிங்க, சாதா காய்ச்சல் தான், 2 நாள் டேப்லெட் சாப்பிட்டு சரியாயிடும். அப்போ என்னென்னா உங்களை ஹைப் ஏற்றி விட்டால் தான் நீங்கள் காசு கொடுப்பீங்க. அப்புறம் சாதாரண காய்ச்சல்னோடனே நல்ல வேலைடா தப்பிச்சிடும், உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, இது வரைக்கும் தப்பிச்சிட்டமே நம்ம வந்துடுவோம். இதுதான் ஜியோட டாக்டிஸ். ஓகே, மினி லாக்டவுன், அது ஏறப்போது, சாவ போகிறீங்க, இது ஏறப்போது, பார்த்துக்குங்க, பார்த்து இருந்துக்குங்க, இடம் வாங்காதீங்க, தங்கம் வாங்காதீங்க, அது வாங்காதீங்க, கத்திரிக்காய் 1/4 கிலோ வாங்குங்க, உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 கிராம் மேலே வாங்காதீங்கன்னா கதை விடுறது எதுக்குன்னா உங்களை மிரட்டுறதுக்கு. உச்சபட்சமாக மிரட்டிட்டு அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு லைட்டாக இப்போ ஒரு பிட்டை போட்டு ஒரு காசை பிடிங்கிட்டு விட்டுருவாங்க. அப்போ நல்ல வேலை லாக்டவுன்லாம் சொன்னார், அது வரைக்கும் வராமல் ஜி வந்து ஒரு தன்னுடைய சாதுரியத்தினாலையும் தன்னுடைய திறமையினாலையும் இதெல்லாம் வரவிடாமல் தடுத்து நம்மளை காப்பாற்றிருக்காருன்னு காட்டுறதுக்கு தான் இந்த ஏமாத்து வேலை. ஓகே, ஆனால் அந்த ஐஎன்ஆர் வேல்யூயும் டாலர் வேல்யூவும் வந்து இதாகிறது, டாலர் வேல்யூலாம் உச்சத்துக்கு போயிடுச்சு. இந்தியன் மணி வந்து படுபாதாள. தாய்லாந்தில் போனால் கூட உங்களை மதிக்க மாட்டான், கம்போடியாவில் கூட நம்மளை மதிக்க மாட்டான், அந்த காசு தூக்கிட்டு ஓடுன்றான், இதை கொண்டு வர டாலர் கொண்டு வான்றான். ஸோ அந்த அளவுக்கு எங்கேயுமே வந்து இது இல்லாமல் போச்சு. ஒரு செல்லா காசு இந்தியன் மணி அப்படின்னாலே தரம் தாழ்ந்து ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில் கொண்டு வந்து வச்சுட்டாருச்சு. அதோட இம்பேக்டும் நிறைய மார்க்கெட்டில் மாறிட்டே இருக்குது, அதுவும் தெரியுது. ஸோ இனி வீழ்ச்சியில் தான் போயிட்டுருக்கு. அது படு வீழ்ச்சி, ரொம்ப சாக போகிற இது பண்ண போகிற நாசமாக போகிற வீணாக போகிற நாளைக்கு கூட செத்துருவேன்னு சொல்கிற ரேஞ்சில் அப்புறம் பொழைச்சிட்டானா அவன் நினைப்பாங்கன்னா இவ்வளோ தூரம் சொன்னாங்கன்னா நல்லவே நான் இருக்கனால பொழைச்சிக்கிட்டேன், காப்பாற்றினேன், சரி இனிமேல் இப்போ ஒழுங்காக இருக்கும். இலங்கை மாதிரி வந்துடும்லாம் சொன்னாங்களே, இலங்கை மாதிரி நம்ம எல்லாம் சாப்பாட்டுக்கு அலைய போகிறோம், நம்மளுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, மணி வேல்யூ குறைஞ்சி போச்சு. அதுக்கு என்னென்னா 2 ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஜி இப்படி விட்ட போடுறாருனாலே நம்ம எந்த குழியில் படுவாதாரத்தை நம்மளை கொண்டு தள்ள போகிறாங்கன்னு ஒரு பிரதமரை இப்படி சொல்லலாமா? அப்படி விழுகிற மாதிரி இருந்தால் கூட இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணாதீங்க, பொது போக்குவரத்துக்கு போங்கன்றாரு. அப்புறம் என்ன பிடுங்குறக்க அவர் வந்து போய் மெலோடி சாக்லேட் கொடுத்து வர்றாரு, புரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அப்படி நம்ம கேட்கக்கூடாது, ஏன்னா அவர் வயசில் மூத்தவர், ஒரு பிரதமர் அவர் இருக்கார், நமக்காக உழைக்கிறார், அப்படிங்கும்போது கேட்கக்கூடாது. இருந்தாலும் அசிங்கமாக பேசுகிறாங்க இந்த சோசியல் மீடியாவில், அதெல்லாம் தப்பு. இப்போ இந்த மெலோடி சாக்லேட் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார். இப்போ அது கொடுத்தது இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரதமர் வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் போகிறாரு, சாக்லேட் கொடுக்குறாரு, ஜாலியாக இருக்காரு. அப்புறம் இப்போ வந்து ஒரு அவசர கூட்டம் வேறு நடத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி விமர்சனமும் வைக்கிறாங்க அவர் மேலே. இல்லை, நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க, போடுறீங்க, இது வைக்கிறீங்க, இப்போ டிபி வைக்கிறேன்றீங்க, பிபி வைக்கிறேன்றீங்க, எல்லாமே சொல்கிறீங்க, இன்ஸ்டாவில் போடுறீங்க. அப்புறம் அவர் போடக்கூடாதா? அவர் போட மாட்டாரா? நீங்கள்லாம் இப்படி போடும்போது அவர் வித்தியாசமாக எதாவது போட்டால் தான் நீங்கள் போய் மெலோனியோட எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அவர் மட்டும் தான் போட முடியும்ன்றப்ப அவருக்கு நேம் ஆகுதுல்ல. யாருமே செய்ய முடியாத அவர் மட்டும் செஞ்சால் தானே அவர் பிரதமர். அதனால் அவர் அந்த ட்ரெண்டிங்கில் போகிறார், ட்ரெண்டிங்கில் இருக்கார், இப்போ வரைக்கும் லைவில் இருக்காருன்னு அர்த்தம். மெலோடி சாக்லேட் கொடுக்குறது இல்லாமல் சார் பிரதமரோட வேலை ஜாலியாக இல்லை, போகிறாரு ஒரு பிரதமருக்கு, ஒரு மெலோனிக்கு மோடி அப்படிங்கும்போது மெலோடி அப்படின்னு ஒரு யோசிக்கிறார் பாருங்கள். அவரோட அந்த க்ரியேட்டிவிட்டியை தான் நீங்கள் பாராட்டணும். மெலோடி ஆமாம், மெலோடி அப்படின்னா மெலோனி இப்போல பாதி, மோடியில் பாதி, மெலோடி. இது ஒரு ட்ரெண்டிங் ஆகி எல்லாத்தையும் பைத்தியக்காரங்களை பூரா அதை அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன். இதை பற்றி ட்ரெண்டிங்காக பேசிகிட்டு இருப்பேன், யூடியூப்பில் பேட்டி, இதில் இது அது இன்ஸ்டாவில் போட்டு ரீல்ஸ் போட்டு.
அப்போ இதை மறந்துடும். மத்தியானம் சாப்பிட்டானா இல்லையானா அவனுக்கே தெரியாது. அப்போ நைட் ஆயிரும், சரி ஒரு வேளை மிச்சம் 150 ரூபான்ட்டு நைட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. இல்லை உண்மையாகவே பெரிய ஆபத்து இருக்கா இல்லையா சார்? ஏன்னா இவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு சொல்லும் போது இதெல்லாம் உண்மைதான், நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்னார். அடுத்து பேசும்போது இல்லை அவ்வளோ பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறாரு. இப்போ இதுதான் உண்மை. பெருசாக மிரட்டி விட்டுட்டு சின்னதாக ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அப்போ நீங்களே திருப்தி ஆயிருங்க. நல்ல வேலை ஜி இருக்கிறனால தப்பிச்சோம், சொல்லிட்டாரு முன்னாடியே, சொல்லிட்டு பெருசாக வரும்னாரு. ஆனால் நல்ல வேலை வரல. அது காரணம் என்ன? ஜியோட நிர்வாகத்திறமை தான். அவர் பேசி ஈசி மெரோனிட்ட பேசி கச்சா எண்ணெய் வாங்கி நமக்கு ரேட்டு கம்மியாக்கி கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறாருன்ற ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாரு. அப்போ கச்சா எண்ணெய் விஷயத்தில் ஏன் ரஷ்யா கிட்ட போகக்கூடாதுன்னு அமெரிக்கா இந்த அளவுக்கு பிடிவாதமா? ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு பிடிக்காது. அதனால் அங்கே என்னோட எதிரி கடையில் நீ வாங்கக்கூடாது, வாங்கினா கையை கடை உடச்சிடுவேன்ற மாதிரி தான். உடனே இவரும் வந்து தூரத்தில் போய் வாங்கிட்டு வர்றாரு. இப்போ டீ வலசரவாக்கத்தில் இருக்கீங்க, டீ சாப்பிட்றதுக்காக திருவல்லிங்கேணி போகிற மாதிரி கதை. இங்கே வாங்கக்கூடாதுன்றாங்கன்னா நான் அங்கே போய் வாங்கிட்டு வரேன். அது இன்னும் செலவு தான் நமக்கு. அது உங்களுக்கு தெரியுது, ஊருக்கு தெரியாது இல்லை. அது இங்கேருந்து கொண்டவே முடியாது. டீ ஆகிட்டோன்னா ஆறி போயிடும். எப்படி நீங்கள் பைக்கில் ட்ரிப்ளிகேனில் போய் அங்கேயே குடிச்சு வர வேண்டியது, நான் அங்கேருந்து வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து இங்கே வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த நிலமை தான். ஓகே, இதில் அமெரிக்காவோட ரோல் என்ன? இப்போ கியூபா போட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இல்லை இவர் மெலோனிக்கு சாக்லேட் கொடுத்ததுக்கு அமெரிக்கா என்ன பண்ணுவான்? நீங்கள் தோடும் சாக்லேட்டும் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது அவர் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கும் ஆசைகள் இருக்குதா, மனிதன் தானே அவரும், ஆசைகள் இருக்க தான் செய்யும். மெலோனியும் ஒரு பெண் தான், அவளும் பெண் தானேன்ற மாதிரி தான் போகும். போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு, தோடு கொடுத்துருக்காரு, சாக்லேட் கொடுத்துருக்காரு. இதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே, இல்லை இப்போ கியூபாவை போட்டு அமெரிக்கா நெருக்கடி கொடுக்குது இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? எதுக்காக இந்த அளவுக்கு அமெரிக்கா நடந்துக்குது? அது ஏற்கனவே அது பெரிய கதை. அது வந்து இப்போ போய் திடீர்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி சொல்லுங்கள்? எல்லாம் ஒரு நாவலை போய் எந்த கதை படிக்கிற நேரத்தில் பக்கத்தில் இருக்கவன்ட்ட ஒரு கதை புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் பஸ்ஸு 10 நிமிஷத்தில் கோயம்பேட்டில் வந்து இறங்க போகிற நேரத்தில் வாங்கிட்டு துணுக்குகள் படித்தா திருப்பி கொடுத்துடலாம். நாவல் அப்போ தான் ஆரம்பிச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் எப்படி படித்து கொடுப்பீங்க? இல்லை சார், இப்போ எந்த கதையை எடுத்தாலும் அமெரிக்கா தான் சார் நிற்கிது. அதுதான் நிற்கி எப்பயுமே உலகத்தில். இஸ்ரேல் ஈரான் போர் நிற்கிதுன்னா அமெரிக்கா தான் சொல்லுது, அங்கே தொடங்குதுன்னா இவங்க தான் சொல்கிறாங்க. அதனால தான் கேட்குறேன், அமெரிக்காவுக்கு கியூபாவுக்கு அமெரிக்காவுக்கு இன்றைக்கி நேரத்தில் 50-60 வருஷமாக பிரச்சனை இருக்குது. இதாவது என்னென்னா அப்போ வந்து அமெரிக்கா கியூபாவுக்கு இன்றைக்கி நேரத்தில் 60-70 வருஷமாக வாய்க்கா தயாராக ஃபிடல் காஸ்ட்ரோ இந்த காலத்தில் முன்னாடி, சேகுவாரா இந்த காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே வாய்க்கா தயாராக இருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்து இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது. மீண்டும் அந்த தீவு நமக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திச்சு. 60-70 வருஷமாக நமக்கு அடங்காமல் இருந்து ஒருத்தன் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவனை நல்லா வாழ விடக்கூடாதுன்றது அமெரிக்காவோட. அதனால தான் இப்போ ஈரானில் அடி வாங்கினதுனால ஏதாவது செஞ்சு தப்பிக்கலாமான்னு பார்க்குறேன். அதை பிடிச்சினாலும் தப்பிச்சிடுவோம் அப்படின்னு நான் பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.